கம்போடியாவின் சியம் ரீப் பகுதியில் அமைந்துள்ள அங்கோர் வாட் உலகின் மிகப்பெரிய கோவில் வளாகம். சூரிய உதயத்தில் பிரதிபலிப்பு குளத்தில் அதன் கோபுரங்கள் பொன்னாக ஒளிர்கின்றன. அங்கோர் வாட் கோவிலின் 5 முக்கிய கோபுரங்கள் இந்து புராணங்களில் வரும் மேருமலையை குறிக்கின்றன. இந்த அமைப்பு பிரபஞ்சத்தின் மையத்தை பிரதிபலிக்கிறது. அங்கோர் வாட் கோவிலுக்கு செல்லும் முக்கிய பாதை இந்த வெஸ்டர்ன் கோஸ்வே. அகழியின் மேல் கட்டப்பட்ட இந்த கல் பாலம் 1000 ஆண்டுகளாக பயணிகளை வரவேற்கிறது. இந்த நீண்ட நுழைவு மண்டப சுவர்களில் ஆயிரக்கணக்கான சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. அவை போர்கள், தெய்வங்கள் மற்றும் பழமையான கதைகளை உயிருடன் காட்டுகின்றன. அங்கோர் வாட் சுவர்களில் மிக பிரபலமான சிற்பம் கடல் கடைச்சல் காட்சி. இதில் தேவதைகளும் அசுரர்களும் அமிர்தத்திற்காக போராடும் கதை காட்டப்படுகிறது. முதன்மை கோபுரத்தை சுற்றி சிறிய கட்டிடங்கள் உள்ளன. இவை நூலகங்கள் என அழைக்கப்படுகின்றன. இங்கு புனித நூல்கள் பாதுகாக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது. மத்திய கோபுரத்துக்கு செல்லும் படிகள் மிகவும் செங்குத்தாக அமைந்துள்ளன. இது மனிதன் சொர்க்கத்தை அடைவது கடினம் என்பதை குறிக்கும் சின்னமாக கருதப்படுகிறது. அங்கோர் வாட் கோவிலின் மத்திய வெளிப்பகுதி புனித சடங்குகளுக்கான இடமாக இருந்தது. இங்கு மத நிகழ்ச்சிகள் நடைபெற்றதாக வரலாறு கூறுகிறது. மேலிருந்து பார்க்கும்போது அங்கோர் வாட் முழுமையான சமச்சீருடன் வடிவமைக்கப்பட்டதை காணலாம். இந்த துல்லியம் கெமர் பொறியியலின் மேதைத்தனத்தை காட்டுகிறது. அங்கோர் வாட் கோவிலை சுற்றி பெரிய அகழி அமைக்கப்பட்டுள்ளது. இது பாதுகாப்பிற்கும் பிரபஞ்சத்தை குறிக்கும் சின்னமாகவும் உருவாக்கப்பட்டது. அங்கோர் வாட் வெளிப்புற கேலரி நடைபாதையின் நீண்ட சுவர்களில் செதுக்கிய சிற்பங்கள் கெமர் பேரரசின் போர்களையும் புராண கதைகளையும் விரிவாக விவரிக்கின்றன. அங்கோர் வாட் கோவில் முழுவதும் மணற்கல்லால் கட்டப்பட்டுள்ளது. ஆயிரக்கணக்கான கற்கள் துல்லியமாக பொருத்தப்பட்டதால் இந்த கட்டிடம் நூற்றாண்டுகளாக நிலைத்திருக்கிறது. இந்த கோவில் முதலில் இந்து கடவுள் விஷ்ணுவுக்காக கட்டப்பட்டது. அதன் காரணமாக பல சிற்பங்களில் விஷ்ணுவின் அவதாரங்கள் மற்றும் புராண காட்சிகள் காணப்படுகின்றன. காலப்போக்கில் அங்கோர் வாட் ஒரு புத்த கோவிலாக மாறியது. இன்று அதன் மண்டபங்களில் புத்தர் சிலைகளும் வழிபாட்டு சின்னங்களும் காணப்படுகின்றன. அங்கோர் வாட் கோவில் அடர்ந்த காடுகளால் சூழப்பட்டுள்ளது. இந்த இயற்கை சூழல் அதன் மர்மமான நகையும். 19ஆம் நூற்றாண்டில் மேற்கத்திய ஆய்வாளர்கள் இந்த கோவிலை மீண்டும் உலகிற்கு அறிமுகப்படுத்தினர். அதன் பிறகு அங்கோர் வாட் உலக கவனத்தை ஈர்த்தது. 1992ஆம் ஆண்டு அங்கோர் வாட் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது. இது மனித வரலாற்றின் மிக முக்கியமான நினைவு சின்னங்களில் ஒன்றாகும். இன்று உலகம் முழுவதும் இருந்து ஆயிரக்கணக்கான பயணிகள் அங்கோர் வாட் சூரிய உதய காட்சியை பார்க்க அதிகாலை நேரத்தில் இங்கு கூடி. பனைமரங்களின் நடுவே உயர்ந்து நிற்கும் அங்கோர் வாட் கோபுரங்கள் கம்போடியாவின் கலாச்சார அடையாளமாக உலகம் முழுவதும் அறியப்படுகின்றன. மாலை சூரிய ஒளியில் அங்கோர் வாட் கோபுரங்கள் தங்க நிறத்தில் ஒளிர்கின்றன. அந்த காட்சி இந்த கோவிலின் அழகை இன்னும் அதிகமாக வெளிப்படுத்துகிறது. சாயங்கால அமைதியில் அங்கோர் வாட் கோவில் ஒரு புனித தலமாக மாறுகிறது. அதன் அமைதி இந்த இடத்தின் ஆன்மீக உணர்வை வெளிப்படுத்துகிறது. அங்கோர் வாட் கெமர் நாகரிகத்தின் பெருமையை பிரதிபலிக்கிறது. அதன் கட்டிடக்கலை, கலை மற்றும் மத பாரம்பரியம் உலகை இன்னும் வியக்க செய்கிறது. ஒவ்வொரு கல்லும் துல்லியமாக பொருத்தப்பட்ட இந்த கோவில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே கெமர் பொறியியலின் மேதைத்தனத்தை நிரூபிக்கிறது. அங்கோர் வாட் ஒரு கோவில் மட்டுமல்ல, அது கெமர் பேரரசின் மகத்தான நினைவு சின்னம், மனித கலை மற்றும் நம்பிக்கையின் நிரந்தர சாட்சி.